நேர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் எம் இளங்கோ ஜோதிடர். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கில வெண்ணிலும் மூசு வண்டரை பொய்கையும் மோன்றதே ஈசன் எந்தன் இணையடி நீலனே. 12 ராசிகளின் நற்பலன்களை பார்ப்போம். புரோதி வருடம் ஆவணி மாதம் 29ஆம் நாள் 14/9/2024 சனிக்கிழமை. ஏகாதசி திதி மாலை 4:59 வரை. பின்பு துவாதசி திதி. உத்திர நட்சத்திரம் மாலை 5:50 வரை. பின்பு திருவோண நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. மேசராசிரியர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் காலகட்டம். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் ஆதரவு கிட்டும். அனுமன் வழிபாடு ஆனந்தம் தரும். ரிஷபராசிரியர்களுக்கு உழைக்க தயங்காதவர்களுக்கு உன்னதமான காலகட்டம். செய்யும் தொழிலில் முயற்சிகள் முக்கியம். மகான் வழிபாடு மகிழ்வு தரும். மிதுனராசிரியர்களுக்கு முயற்சிகள் பலன் தரும். தொழில் சார்ந்த ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். பெருமாள் வழிபாடு பெருமை சேர்க்கும். கடகராசிரியர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் சந்தோஷமான காலகட்டம். பணியிட பிரச்சனைகள் தீரும். பிள்ளையார் வழிபாடு பிரகாசிக்க செய்யும். சிம்ம ராசிரியர்களுக்கு பணத்தை கவனமாக கையாளுங்கள். செய்யும் தொழிலில் வளர்ச்சி அதிகரிக்கும். லட்சுமி வழிபாடு செய்வது நல்லது. கன்னிராசிரியர்களுக்கு வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டு. அரசியலில் ஆதரவு தொடரும். கணபதி வழிபாடு கஷ்டங்களை போக்கும். துளாராசிரியர்களுக்கு நன்மைகள் வர தொடங்கும் காலகட்டம். பணியிடத்தில் திறமை பேசப்படும். முருகன் வழிபாடு செய்து நல்லது. விருச்சிகராசிரியர்களுக்கு பணியிடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வழக்குகளில் விட்டு கொடுப்பதை நல்லது. அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசிகளுக்கு அமைதியாக இருந்தால் ஆதாயம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் திட்டமிடல் அவசியம். தட்சிணாமூர்த்தி வழிபாடு தலைக்க செய்யும். மகர ராசிகளுக்கு செய்யும் தொழிலில் தொய்வு நிலை மாறும். பயணத்தால் ஆதாயம் உண்டு. துர்க்கை வழிபாடு துளிர்க்க செய்யும். கும்பராசிகளுக்கு வரவை சேமிக்க பழகுங்கள். அரசியலில் பொறுமையே பெருமை தரும். இஷ்ட தெய்வ வழிபாடு இனிமை சேர்க்கும். மீனராசிகளுக்கு முயற்சித்தால் மேன்மையான உருவாகும் காலகட்டம். அசையா சொத்து சேர்க்கை உண்டு. நரசிம்மர் வழிபாடு நன்மை சேர்க்கும். 12 ராசி நற்பலன்களை பார்த்தோம். எனது வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.